இன்னைக்கு அடுத்த அடர்ப்பிக்கும் முறை அமோனியா வேதி கழுவுதல். இதில் எந்த வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம்? நிக்கல் தாது, காப்பர் தாது, கோபால் தாது. நிக்கல் தாது, காப்பர் தாது, கோபால் தாது. இந்த தாதுக்களை அடர்ப்பிப்பதற்கு இந்த அமோனியா வேதி கழுவுதல் முறையை பயன்படுத்தலாம். இங்கே என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இது மூணுத்தில் ஏதாவது ஒரு தாது எடுத்துக்கலாம். நன்கு தூளாக்கப்பட்ட தாது. நன்கு தூளாக்கப்பட்ட தாது கூட தகுந்த அழுத்தத்தில் நீர்ம அமோனியாவுடன் வினைப்படுத்தணும். அந்த மாதிரி வினைப்படுத்தும் பொழுது சப்போஸ் நம்ம நிக்கல் தாது எடுத்துக்கிட்டால் அது அமோனியாவில் கரைந்து நிக்கல் அணை உப்பினை உருவாக்குகின்றது. காப்பர் தாது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காப்பர் தாதுவானது நீர்ம அமோனியாவில் கரைந்து காப்பர் அணை உப்பினை உருவாக்குகின்றது. சப்போஸ் நம்ம கோபால் தாதுவை அடர்ப்பிக்கிறோம்னா கோபால் தாது நீர்ம அமோனியாவுடன் வினைபுரிந்து கோபால்ட் அமோனியா உப்பினை உருவாக்குகின்றது. இவை அனைத்தும் அமோனியாவில் கரைந்து உருவாக்கக்கூடிய அணை உப்புக்கள். எந்த தாது எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிக்கல் தாது அடர்ப்பிக்கிறோம்னா நிக்கல் அணைவு உப்பு. காப்பர் தாது அடர்ப்பிக்கிறோன்னா காப்பர் அணை உப்பு. கோபால் தாது எடுத்துக்கினா கோபால்ட் அணை உப்பு. எந்த தாது அடர்ப்பிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த தாதுக்கு ஏற்ற மாதிரி அணை உப்புகள் கரையக்கூடிய அணை உப்புகள், அதாவது அமோனியாவில் கரைந்து அணை உப்புக்களை உருவாக்குகின்றது. அப்போது கனிம கழிவுகள் என்ன ஆகுது? கனிம கழிவுகள் கரையாத மாசுக்களாக இருக்குது. எந்த மாதிரி மாசுக்களாக இருக்குதுன்னா இரும்பு 3 ஆக்சைடு அல்லது இரும்பு ஹைட்ராக்சைடு, அலுமினோசிலிகேட்டாக இருக்குது. இது கரையாத மாசுக்களாக இருக்குது. இதை நீக்கிடுவாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.